Hey guys, எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டாப் 10 அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எந்த பைக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR 300R அப்படிங்கிற ஒரு ஃபுல்லி ஃபேட் பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் உங்களுக்கு 300 cc ஹோண்டா அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபுல்லி ஃபேட் பைக் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்கில் Yamaha லான்ச் பண்ண போகிற R2 இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆப்பிரிலியாவோட 457 இந்த மாதிரியான பைக்ஸுக்கு எல்லாமே ஒரு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹோண்டா பார்த்தீங்கன்னா இந்த CBR 300R அப்படிங்கிற பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது பேரலல் ட்வின் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக நம்ம ஒரு 3.5 லட்ச ரூபா மினிமம் எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரைஸுக்கு இந்த 300Rல என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கன்ஃபார்ம்னு கிடையாது. எதிர்பார்க்குற கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 298 cc பேரலல் ட்வின் சிலிண்டர் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமமாக வந்து 50 ஹார்ஸ் பவரும் 47 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேரலல் ட்வின் இவ்வளோ ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு இதோட டாப் பர்ஃபார்மன்ஸ், ஸோ டாப் எண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. இந்த மாடலோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஷார்ப்பான ஸ்லீக்கான ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் இயர்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக், டுவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் ABS, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் சொல்லிட்டு லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஹோண்டாவோட CBR 300Rல நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா Yamahaவோட R2, இதுதான் மோஸ்ட் அவைட்டட் பைக் அப்படின்னு சொல்லலாம் இந்த 2026ல. இந்த Yamahaவோட R2 பொறுத்த வரைக்கும் மேட் இன் இந்தியா, அதனால பிரைஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு 2.5 லட்ச ரூபாயில இருந்து 2,60,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வந்து பேஸ் மாடல் இல்ல டாப் எண்ட் மாடல் எது வச்சாலும் இந்த பிரைஸ்க்குள்ள வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேட் இன் இந்தியா R2 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணி குளோபல் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் Yamaha சொல்லியிருக்காங்க. R7 இன்ஸ்பயர்டு R2 தான் இருக்க போகுது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இப்போ R15 வெர்ஷன் 4 இருக்கக்கூடிய சேம் டிசைன் பேட்டர்ன்ல தான் வரப்போகுது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் தாங்க வரப்போகுது. 200 cc உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4 வால்வ்ல உங்களுக்கு வரப்போகுது. டியூல் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான கிளிப்பான ஹேண்டில் பார்ஸ், 5-inch TFT கிளஸ்டர், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், குயிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ ABS அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம Yamahaவோட R2ல எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ட்ராக் ஓரியன்டான பைக், நீங்க லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் பண்ணணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்ல சிட்டியில் டிராஃபிக்ல ஓட்டுறதுனால ஓட்டலாம். பட் இது ரெக்கமெண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலோ ரைடுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த R2 பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரைடிங் பொசிஷன் சொல்லும்போது ஃபார்வர்ட் லீனிங்ல தான் நீங்க வந்து ரைட் பண்ற மாதிரி இருக்கும். மூணாவதா பாத்தீங்கன்னா BMW-ஓட F450 GS அப்படிங்கிற இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடல் 4 லட்ச ரூபாயில இருந்து டாப் எண்ட் வேரியன்ட் 5 லட்ச ரூபாய்க்குள்ள உங்களுக்கு நிறைய வேரியன்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் F450 GS உங்களுக்கு அட்வென்ச்சர் டூரர் அப்படிங்கிற நேம் டேக்ல தான் வரப்போகுது. நீங்க கம்யூட்டும் பண்ணலாம், டெஃபினட்டா பண்ண முடியும். நீங்க லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்கும் போகலாம், அட்வென்ச்சரும் பண்ணலாம். அதுக்கப்புறம் டஃப்பான ஆஃப் ரோடு இல்லாம ஓரளவுக்கு ஆஃப் ரோடு பண்றீங்க அப்படின்னா கூட இந்த F450 GS ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருக்கும். இதோட டிசைன், கம்ஃபர்டபுள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின்ல தான் வரப்போகுது. நல்ல இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸ்போக் வீல்ஸ்ல உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வந்து வரப்போகுது. ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் வரப்போகுது. ஸ்டெப் அப் சீட்டா இருக்க போகுது. நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. டெஃபினட்டா F450 GS ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நாலாவது பாத்தீங்கன்னா ஹிமாலயன் 750. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இத்தாலியில நடந்த மோட்டோ ஷோல இது வந்து ப்ராக்ரஸ், அதாவது போய்கிட்டு இருக்கு இதோட ஒர்க் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் கூடிய சீக்கிரம், ஸோ 1 or 2 வீக்ஸ்ல கூட இந்த ஹிமாலயன் 750 லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஹிமாலயன் 750 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸுக்கு கிடைக்கக்கூடிய 750 cc பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்னு சொல்லலாம். ஸோ 750 cc இதுதான் ஃபர்ஸ்ட் பைக் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பைக்னு சொல்லலாம் இந்த 2026ல. ஏன்னா உங்களுக்கு ஹையர் சிசியே 650 சிசி தான் இப்போதைக்கு ராயல் என்ஃபீல்டில் இருக்கு. இப்போதைக்கு ஹிமாலயனுமே 450 சிசியில் இருக்கு. ஸோ இந்த 750 சிசி ஹிமாலயன் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் டியூவல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ், நல்ல ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எதிர்பார்க்கலாம். அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்குலரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன், கூகுள் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அண்ட் பெரிய ஃபியூல் டேங்க் அப்படிங்கிறது இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் தான் நம்ம இந்த ஹிமாலயனில் பண்ண போகிறோம். அண்ட் கண்டிப்பாக டஃப்பான உங்களுக்கு ஒரு ஆஃப் ரோடு பண்ணணும்னாலும் இந்த ஹிமாலயன் 750 நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ப்ரைஸ் அரௌண்ட் உங்களுக்கு அந்த 4 லட்ச ரூபா இல்லை 4.5 லட்ச ரூபா அந்த மாதிரி, இல்லை ஒரு 530 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது போகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரையம்போட 350 சிசியில் உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு ரோட்ஸ்டரோ இல்லை ஸ்கிராம்லரோ இல்லை உங்களுக்கு அட்வென்ச்சர் பைக் கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்பீட் 400 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி வேரியண்ட்டும் வந்து ட்ரையம்பில் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஸ் மாடலில் தான் 350 சிசியில் நமக்கு ஒரு ஸ்கிராம்லர் மாடல் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்கமிங் ட்ரையம்ப் லான்ச் பண்ண போகிற ஒரு பெஸ்ட்டான மோஸ்ட் அவைட்டட் பைக்னா இந்த 350 சிசி ஸ்கிராம்லர் மாடல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த 350 சிசியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிலிண்டரில் தான் வரப்போகுது. அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்ல இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், நல்ல கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ் அண்ட் அதே மாதிரி மைலேஜ் ஓரியன்டான ஒரு 350 சிசியை உங்களுக்கு இப்போ ராயல் என்ஃபீல்டோட 350 சிசி பைக்ஸுக்கு காம்படிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வர போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 நல்ல ஒரு சேல் இருக்கு, அதுக்கு ஒரு காம்படிட்டரா இருக்கும். மீட்டியர் 350, புல்லட் 350, கிளாசிக் 350 சொல்லிட்டு இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ஒரு நல்ல காம்படிட்டரா இருக்கணுங்கிறதுக்காக தான் ட்ரையம்ப் 350 சிசியை வந்து இந்தியாவில் கூடி சீக்கிரம் கொண்டு வர போறாங்க. அண்ட் ஆறாவதா பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட டுராக் 457 அப்படிங்கிற அட்வென்ச்சர் மாடல். ஸோ ஆப்ரிலியா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெஸ்டான மாடல்ஸ் 450 சிசி 457 சிசியில் இருக்கு. அது உங்களுக்கு RS 457 இருக்கட்டும் இல்லை டூனோ 457 இருக்கட்டும், ரெண்டுமே 2 கேட்டகரிங்க. ஒன்று நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லிஃபைடு மோட்டார் சைக்கிள். அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா அவங்க அட்வென்ச்சர் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. டுராக் 457 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக் லான்ச் பண்ண போறாங்க. சேம் பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு RS 457ஓட சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த மாடலுமே ஒரு நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அட்வென்ச்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதுவும் ஆப்ரிலியாவோட ஒரு பைக் அட்வென்ச்சர் பைக் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அப்கமிங் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இந்த மாடல் கிடைக்கும். நல்ல ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், இன்ஜின் வந்து ரிஃபைன்மெண்ட் பண்ண இன்ஜின், நியூ டெக்னாலஜி, நியூ ஃபியூச்சர்ஸ், நல்ல பெஸ்டான டிசைன், கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப பெஸ்டான ஒரு அட்வென்ச்சர் மாடலை ஆப்ரிலியா 457 டூனோ மாடல் வந்து டுராக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. அண்ட் ஏழாவதா பார்க்கும்போது புல்லட் 650. ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து இதை வந்து அன்வீல் பண்ணிட்டாங்க. பட் இது இன்னும் ஷோரூம்ஸ்க்கு வரல, அஃபிஷியலாக லான்ச் பண்ணல. புல்லட் உங்களுக்கு 650 பொறுத்த வரைக்கும் சேம் உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு இருக்கக்கூடிய 650 ட்வின்ஸ்னு சொல்லக்கூடிய GT இன்டர்செப்டார் 650யோட சேம் இன்ஜின் பிளாட்ஃபார்ம் தான் இருக்க போகுது. இந்த 650 சிசி புல்லட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல சேம் டிசைன் தான். 350 சிசி புல்லட்டோட சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து சில பிளேஸில் வந்து ட்வீக் பண்ணியிருக்காங்க, டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், நல்ல மைலேஜ் இருக்கும், கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ் இருக்கும். இந்த புல்லட் 650லையும் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் அப்படிங்கிறது சோலோவாக போனீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 420. இந்த 421 சிசி எக்ஸ்பல்ஸ் மாடல் ஹிமாலயன் 450 ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 2026ல் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ப்ரைஸ் அரௌண்ட் உங்களுக்கு 2.5 லேக்லேருந்து ஒரு 3 லேக் உள்ள தான் இதோட ப்ரைஸ் இருக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக ஹிமாலயன் விட ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இந்த ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் உங்களுக்கு வந்து 421 சிசி வந்து இருக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 9வதாக பார்த்தீங்கன்னா கவாசகியோட Z125 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி கம்யூட்டர் மாடலாக தான் கவாசகி லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிஞ்சா உங்களுக்கு வந்து 125யோட கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Z125 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாசகியில் 250 சிசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பைக்ஸோட அந்த ஒரு டிசைன் இருக்கும். ஸோ அது நீங்கள் இந்த டிசைன் பார்த்தீங்கனாலே தெரியும். பட் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் 1,50,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் Z125 நம்ம அப்கமிங் கவாசகி கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக 10வது பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட RS 150. ஸோ இந்த RS 150 நமக்கு இந்தியாவில் யமஹாவோட R15 வெர்ஷன் 4க்கு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிற
அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் வரப்போகுது, ஃபுல்லி ஃபேட் பைக். அது மட்டும் இல்லாமல் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், நல்ல ஒரு ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து இருக்க போகுது, 5-inch TFT கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்கமிங் ஆப்பிரியாவோட உங்களுக்கு இந்த RS 150 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 10 அப்கமிங் பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நிறைய அப்டேட்ஸ் வந்து மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்கூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மக்கிட்ட சேனல் இருக்கு, அண்ட் உங்களுக்கு அப்கமிங் பைக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மக்கிட்ட சேனல் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரியான அப்கமிங் பைக்ஸோட வாக் அரவுண்ட் வீடியோஸ் இல்லை ரைட் ரிவ்யூ வீடியோஸ் பார்க்கணும்னாலும் நம்மளுடைய அஃபிஷியலான நம்மளுடைய சேனலுக்கு வந்து பேஜ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக உங்களால் வந்து நம்மளுடைய வீடியோஸை பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.